بسم الله الرحمن الرحيم. الإسلام على خمسة أركان في الدين: صوم وصلاة وزكاة حج والشهادتين. شهادة أن لا إله إلا الله وأن محمد الصلاة، إيتاء الزكاة وصوم رمضان وحج البيت من استطاع إليه سبيلا. شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله. لا أعبد في الكون إلا الله ورسولي
உதவி செய்ய விருப்பமாக இருந்தால் அவங்க உதவி செய்யலாம். ஒரு உதவி செய்து எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாசம் எத்தனாம் தேதி மேல காசு குட்டி ஆகணும். இல்ல நாங்க மந்த்லி எல்லாருக்கும் 30ஆம் தேதி 4 பேர் போக அது விஜயாத் டாக்டர் கழிச்சு எடுத்தோ இல்லையோ அது நாங்கள் தமிழ்நாடு டாக்டர் கழிச்சு எடுத்தோ இல்லையோ 30ஆம் தேதி கம்பெனி பாருங்க 30ஆம் தேதி அஞ்சாம் தேதி ஓகே அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவற்றை போகும் ப்ரொஃபைல் நான் காட்டணும். என்ன நன்மைகள் ஒரு டாக்குமெண்ட் ஆயிக்கும். அது வந்து நான் எலெக்ஷன் ஒரு கேள்வி இங்குள்ள கமிட்டிய அப்படி இல்லாம நாங்க இந்த சப்ஜெக்ட் நான் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு பாதிப்பு ஒரு ஊர்கள் எடுத்துட்டு போறது இல்லாம எல்லாத்தையும் அனுசரிச்சு போறது மாற்ற சப்ஜெக்ட் இல்லை ஸ்கூல் விஷயம். அதாவது இப்ப மொழிக்கூடி நடத்தி போற இடத்துல வந்து ஒரு பெரிய சிக்கலிங்க நீங்க மரங்களை வெட்டிக்கணும் போறது இப்படியான நிறைய விஷயங்கள் நடந்து இப்ப அந்த ஸ்கூல்ல கிரவுண்டையும் அதையும் பாதுகாத்து எல்லாரையும் பொறுப்பொல்லி எல்லாரையும். அதாவது நாங்க ஏதாவது தீர்மானம் ஒன்று எடுக்கிற நேரம் அந்த மக்கள்கிட்டையும் அறிவிக்கிற குரூப் எப்படின்னா நாங்க ஒரு குரூப் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கம்
மூலமா சேர்ந்து நாங்க பேசி ரெக்கார்ட் பண்ணி அந்த சப்ஜெக்டை ரெக்கார்ட் பண்ணி ஏன்னா இன்னைக்கு நாங்க அந்த மக்கள்கிட்ட பேசி செஞ்சோட அவங்க அதை ஏற்றுக்குது ஆனா நாளைக்கு உள்ள மக்கள்கிட்ட அதை மாற்றிட்டது எல்லாருக்கும் பேசி தேவையில்லை அதாவது ஒரு விஷயத்தை நாங்க அவங்களோட பேசி மொழி இப்படி முறைக்கு செய்வோம் இந்த முறைக்கு நாங்க செய்வோம் பேசி ஒரு சீடியா அடிச்சு எல்லாருக்கும் வெளியுள்ளோ அடுத்த வருஷத்துல சேர்க்கறதுக்கு யார் யாரெல்லாம் அமைக்கிறோ அவங்க கொடுக்க இந்த சீடி எங்களை திட்டம் முடிக்க நாங்க இந்த மொழிக்குரிய பழைய ஸ்கூல்ல நடந்துக்க மொழிக்குரிய எல்லாமே சேர்ந்து செய்யறதுக்கு எங்களை அபிப்பிராயத்துக்கு அவங்க ஒத்துழைப்பு இருக்காங்க அப்படி அவங்க ஒத்துழைப்பு தரல இருந்தா நாங்க வேற ஒரு இடத்துல தகுதி சொல்லுவோம் மொழிக்குரிய அப்ப எல்லா நிலைக்கும் அகதி எடுத்துக்கொண்டா வந்து நான் ஊரை பொறுத்த வேலை வந்து என்ன வேலையை நான் செய்ய போறேன்னு தெரியல பழைய ஸ்கூல்ல எந்த புள்ள இருந்தாலும் ஒரு புள்ளட்ட எப்படி தள்ளி முடிச்சு நான் படிக்கிறேன் நாங்க தள்ளி படிக்க வேண்டும் பழைய ஸ்கூல்ல அப்படி இல்லை இல்ல இதுக்கு நான் ஒரு போலீஸே டைப் பண்ணிடுறேன் டைப் பண்ணி சாட்சி எப்படி நான் போலீஸ் நான் டைப் பண்ணி காட்டுறேன் காட்டி அவ்வளவு அவங்க சைன் பண்ணுவோம் எழுதி கொண்டே இருக்கு அப்படின்னு அடுத்தது யாரும் உரிமை வந்து இல்ல அடுத்தது காசி கொடுத்த தொழில்களா இருந்தால் கையாட்டம் செய்யலாம் இந்த மாதம் அடுத்த மாதம் அந்த உலக விவகாரம் வந்து ஒரு வருஷம் இது இயங்கி முடிஞ்சு அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கலும் அந்த பண்ணத்தோட எல்லாரும் வருவாங்க உதவி கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு பாருங்க வந்தா சரி நன்கொடை கொடுக்க
லெஃப்ட் சைட பாக்கற சின்ன இதான் லெஃப்ட் சைடு கேமரா தம்பி கொண்டு மணி பாக்கற நீ பாக்கற कितना சாப்பாடு நடக்குன்னா வேலைக்கு மாமா அவங்களுக்கு உதவி செய்ய விருப்பமாக இருந்தால் அவங்க உதவி செய்யலாம். இருப்பாங்க இன்னொன்று அமீரானா இதுல வந்து நீங்க ஒரு பில் புக் கொண்டு அடிச்சுதான் வேணும். ஏன் தெரியுமா? சம்டைம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி இருக்கலாம். யார் யாருக்கும் கொடுத்து ஒரு செலக்ஷன் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா இப்போ நான் நேற்று ஒரு ஆளுக்கு ஒரு கஃபீலோட பேசி ஒரு சில ஒரு கணக்கு எடுத்து கொடுத்தேன். அவன் கேட்டு என்ன இதுக்கு என்ன ஆதாரம்? அவன் என்ன தெரியுமா சொல்றான், நீங்க உங்களோட பள்ளியில தேவைப்பட்ட விஷயத்துல போட்டு போட்டோ எடுப்போம், போட்டோ எடுத்து அதுக்கு தேவைப்பட்ட இதெல்லாம் நேற்று நான் பேசினதோட 500 ரூபா கொடுத்தேன். 500 ரூபாய் கொடுத்தேன். ஒவ்வொரு மாசம் இல்ல நாங்க மந்த்லி எல்லாருக்கும் 30ஆம் தேதி 4 பேர்ட்டையும் போவேன், 4 பேரும் கல்யாணம் கலெக்ட் பண்ணுவாங்க. டாக்டர் கல்வி சேர்த்தோ இல்லையோ தமிழ்நாடு டாக்டர் கல்வி சேர்த்தோ இல்லையோ 30ஆம் தேதி சம்பளம் பாருங்க நாடும் பொழுது அந்த போட்டோ கேஸ்ல செல்லி இந்த மாதிரி ஒரு கலெக்ட் பண்றக்கூடிய அமைப்பை சொல்லியிருக்கோம். இதுல இல்ல அது அதுகளெல்லாம் இனி செஞ்சுக்குள்ளத்தானே தேவை. சாதாரணமா அப்படி ஒன்று அமைப்பொண்டுக்கு வாரண்டா எல்லாம் செய்யத்தான் வேணும். ஏன்னா லீகலாவே செய்யணும் செய்த வேலை. ஒரு கேள்வி, இங்குள்ள கமிட்டிய தவாசுல கமிட்டி கேள்வி தெரியுமா? தொடக்கம் முடியாது. 18 பேரா 18 பேர் அதோட ரஹ்மத்துல்லா ரஹ்மத்துல்லா அந்த 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 அதுக்கு சும்மா எல்லாத்துக்கும் செலவுகள் இருக்குது.
அந்த நான் சொன்ன அந்த ஃபோட்டோ அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறது செலவுகள் எல்லாம் இருக்குது அதுகளை நீங்கள் பேசி இப்போ இதில் வந்து எங்களுக்கு ஒரு மாதம் 400 300 200 தான் எல்லாருமே கலெக்ஷன் வரும். அப்படி ஒரு அமைப்பு ஒன்று இருந்தால் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நேற்று நடந்த நான் சும்மா சொல்கிறேன் ஒரு ஐடியா பற்றி நீங்கள் பேசுங்க. இப்படி உண்டு இதை மாதிரி யார் யாருக்கும் சேர்த்து எடுத்தேன்னா இதே விட பெரிய ஒரு கணக்கு வெளியில் எங்களுக்கு எடுக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு செய்யணும். ஃபோட்டோஸ் இதுகள் இல்லை அதையும் சும்மா இது ரமத்தில் இந்த வண்டி வந்து இதுக்கு 2 கொடுத்தா 2500 ரூபாய் கிடைக்கும். அப்ப 2500 எனக்கு கேபிட்டல் ஒரு 30-35,000 ரூபாய் கிடைக்கும். அப்படி 2500 ரூபாய் 1000 ரூபாய் 1500 ரூபாய் அங்க செலவு போனாலும் பேலன்ஸ் ஆயிடுவாரு. நீங்க என்ன செய்வீங்க? அதான் ஆறு மாசத்துக்கு தான் அது ரெண்டாவது மீட்டிங்க நாம இருக்கோம் 6 months தள்ளி ஒண்ணு மீட்ட வேணும். இப்ப நான் 1000 ரூபாய் வச்சு வண்டி எடுக்க போனா ஆகிரும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் போகணும். 2-3 மாசம் ஓடணும். நல்ல கலெக்ஷன் அதுவும் ப்ரோ இப்போ இந்த இப்ப எங்களுக்கு அப்படியான ஆரம்பத்திலே எங்களுக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு கேஸ் ஒன்று செய்யலுமா அப்படின்றதுக்கு ஒரு கூடுதலான போட்டு அப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று உண்ணாவை ஆரம்பிக்கலுமான்றத தீர்மானிச்சுப்பாங்க. உதாரணம் அமீர்தான் நினைச்ச ஒரு மனசால நான் 50 ரூபாய் நினைச்சு கொடுக்கணும் 200 ரூபாய் கொடுக்கலாமே. நான் நினைச்சோம் 300 ரூபாய் கொடுக்கணும். அந்தந்த லெவல்ல இருந்து அவங்களான நினைச்சு கொடுக்கும். அவங்க நினைச்சு கொடுக்கும். அப்படி இந்த கஷ்டமான சூழ்நிலை. இப்ப நாங்க ஒரு 20-25 பேர் இருக்கேன். சரி ஒரு ஆள் வந்து 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ அப்படி ஒரு அமௌண்ட் உண்டு. நாங்க ஒன்னாவையா ஒரு மாசத்துக்கு அதுக்கு பிறகுதான் என்ன மாதிரி ஓடுற இதுக்குள்ளயும் 1008 பிரச்சனை வரவும் சான்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு போகுதோ விளங்குதா? இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சதுக்கு இதுக்கு பிறகு எத்தனை பிரச்சனைக்கு மூஞ்சி கொடுக்க வேண்டுமோ தெரியாது. இப்ப இன்னைக்கு வராதவங்களுக்கு 1008 பிரச்சனைக்கு பதில் சொல்லணும். நான் வரல எனக்கு தெரியாதுன்னு கலந்த கூடியவங்களும் இருக்கிறேன். இப்ப ஒரு உதாரணம் இதை நாங்க 4-5 பேர் சேர்ந்து டிசைன் பண்ணினேன். சரியா? இப்ப இந்த சூழலி வந்து இன்னும் கிளம்பி அந்த மாதிரி 10% சொல்லி வரைக்குதுங்க. இன்னொரு நான் பேச கம்பெனி ப்ரொஃபைலுக்கு தானே நேற்று என்னோட போனவர் அவனோட ஸ்பான்சர் அவங்க கூட நான் போன விஷயம் வேறு. ஸோ அவன்கிட்ட வந்து அவங்க கேட்டால் யார் இதுன்னு சொல்லி இது என் ஃப்ரெண்டு வந்து இப்படி அசோசியேஷன் உருவாக்க போகிறேன் என் பள்ளி இல்லை இல்லை அவங்க கேட்டான் அது என்னன்னு மதுரை சவுண்டு அப்படின்னு சொன்னால் டாங்க கூப்பிட்டு எடுத்துட்டு 500 அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணான் வந்து இப்படி போகாது ஓ சொல்ல வரணும் ப்ரொஃபைல் வீடியோ எடுத்து உங்களோட மதத்தை சம்பந்தம் பண்ணி என்ன செய்யற என்ன வளர்ச்சியை பார்த்து நீங்க இது பண்ணணும். எல்லாம் ஃபுல்லா வந்து நீ ஒரு இதெல்லாம் வச்சுக்கோ. நான் எடுத்துட்டு போறேன் மாதிரி அவனால வந்து நான் உங்களுக்கு எடுத்து தரேன். போலீஸ் டைப் பண்ணி நான் பாருங்க நான் டைப் பண்ணினேன் ப்ரொஃபைல் நீங்க இது பண்ணுவீங்க. அடுத்தது 7 மணி நேரம் பண்ணி இதை வந்து இந்த ஸ்டடி பண்ணிட்டா சரி இந்த ப்ரொஃபைலுக்கு நீங்க ஒரு வெயிட் பண்ணுங்க. யூ ஹேவ் சம் ஐடியா. அங்கிருந்து வரணும். அங்க இருந்து சீல் அடிச்சு வரணும். இங்க சீல் அடிக்க பண்ணணும். அங்க ஃபாரின் மினிஸ்டர் சீல்ல இருந்து வரணும். நீங்க அத இங்க சர்டிபிகேட் பண்ணி எடுத்தா தான் எங்களுக்கு வேண்டிய இடத்துக்கு போலீஸால தான் காட்டி கேட்டாலும் எதுவும் பண்ண முடியாது. இல்ல ரெஜிஸ்டர் பண்ணி விஷயம் அது அங்கே அது அங்கே செய்யலாம் குடிக்கிறது எவ்வளவு ஒரு சீலை கொட்டிக்கொள்ளலாம் எவ்வளோ ரொம்ப சீலை கொட்டிக்கொள்ளலாம். புக் வந்து
Ah,